வழக்கமா வந்து சினிமாக்காரங்க படத்தை வந்து பப்ளிசிட்டி பண்ணணும்னா ஏதாவது ஒரு சொல்லி ஒரு மக்களுக்கு ஒரு பேர் வாங்க ஒரு இது நடக்கும். இதுக்கு முன்னாடி பல நிகழ்ச்சிகள் நடந்துருக்கே மாதிரி சமீப குறிப்பா வந்து சுகுமார் நல்லா கந்தசாமி படத்தை எடுத்தாரு. அவர் வந்து 2 கிராமங்களை தத்தெடுக்கிறாரு. படம் வெற்றி விழாவில் வந்து 100 கிராமம் தத்தெடுக்கிறாரு. அதை அந்த மாதிரி கிராமம் தத்தெடுத்து முன்மாதிரியா கொண்டு வந்தது மாதிரி தெரியல இது வரைக்கும். இப்ப நீங்களும் அதை சொல்றீங்க, சொல்லாத செய்ய எந்த அளவுக்கு வந்து நடைமுறைப்படுத்துவீங்க? ஒன்றும் இல்லையா, இப்போ நாளைக்கே என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இப்போ 1 கோடி ரூபா இப்போ நான் இங்கே அலௌன்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு போயிட்டு சும்மா இருக்க போகிறது இல்லை. இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்து ஒரு நல்ல இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்கள் கேட்டதெல்லாம் இந்த பதில் சொல்கிறேன். நான் எனக்கு அப்துல் கலாம் ஐயானா ரொம்ப பிடிக்கும். ஸோ நாளைக்கு நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அப்துல் கலாமுடைய கல்லறைக்கிட்ட போயிட்டு அங்கே நாங்கள் 10 விவசாயிகளுக்கு உதவி செய்ய நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? இந்த 1 கோடி ரூபாயிலேருந்து 10 விவசாயிகளுக்கு எவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட் போடணுமோ அது போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா கிராமத்துக்கும் நானே போய் பார்க்க போகிறேன். சார் 1 கோடி ரூபா ஆனந்த வீடனுக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தேன் சார், பண்ணுங்க சார்னு சொல்லி கொடுத்தேன். 1 கோடி ரூபா வந்து கொடுத்துட்டு நீங்க பண்ணுங்க சார்னு சொன்னா அவங்களும் பண்ணாங்க, அது ஒரு சந்தோஷம். பட் இந்த தடவை 1 கோடி ரூபாவை நானே ஒவ்வொரு வீடா போய் பார்த்து அவங்க கையால கொடுத்து அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்க போறேன் சார். என் குடும்பத்தை நான் போய் பார்த்து, இப்ப என் குடும்பத்துல வந்து என் குடும்பத்துல போய் யாராவது கஷ்டப்பட்டா நான் போய் எப்படி போய் பார்ப்பணும், என் குடும்பத்துல வந்து யாராவது இறந்துட்டா எப்படி போய் பார்ப்பணும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு அட்ரஸ் வாங்கிட்டு, நான் மட்டும் இல்லை சார், இப்போ வந்து யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களும் என் கூட வரலாம், அவங்க ஃபேமிலிக்கு வரலாம், அங்கே வந்து பார்க்கலாம், அவங்களுக்கு நீங்களே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், நீங்களே போடலாம். ஸோ நீங்கள் இந்த 1 கோடி ரூபா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாசத்துக்குள்ள நாங்க எல்லார் பேர் மேலேயும் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு காமிக்கிறோம் சார். நீங்க கேட்ட கேள்விக்கு எங்களுடைய பணம், நான் உழைச்ச பணம், என்னுடைய வேர்வை, இது வந்து நான் எப்படி வேணா கொடுக்கலாம், அது என்ன வேணா பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ எங்களுடைய உழைச்ச பணம் மற்றவங்ககிட்ட போய் கேட்கும்போது அது வந்து அரசியலா மாறுமா, இப்போ லாரன்ஸ் வந்து டக்குன்னு அரசியலுக்கு வர போறாரு அப்படிலாம் வரும். ஸோ அந்த இடத்துக்கே நாங்க போல, எங்களால முடிஞ்சது எவ்வளவு பண்ண முடியுமோ, ஸ்டூடெண்ட்ஸால எவ்வளவு முடியுமோ எங்க வேர்வை சார். ஒரே ஒரு விஷயம், அரசியல்லேருந்து பணம் எடுத்து பண்ணால் அது மக்கள் பணமே மக்கள் கொடுக்குற மாதிரி. ஆனால் இது என்னுடைய வேர்வை, என் சொந்த வேர்வை, இதை நான் கொடுக்குறோம். ஸோ இந்த விஷயத்த வந்து முதல் படியாக நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இது வந்து உதவின்றது வந்து சார், நம்ம ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா நாங்கள் போடுறோன்னு வச்சுங்களேன், மாசமான ஃபிக்ஸட் டெபாசிட் ஏதோ ஒரு பணம் வரும் அவங்களுக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெப்ஸை எடுத்து வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து ஃபியூச்சரில் எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. 20 வருஷத்துக்கு முதல்ல நான் லாரன்ஸை ஹீரோவை அறிமுகப்படுத்தும் போது, லாரன்ஸை நான் ஹீரோவை தான் அறிமுகப்படுத்தினே தவிர்த்து, உண்மையாகவே உங்களுக்கு எல்லாம் ஹீரோ ஆகிட்டாரா லாரன்ஸ் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா காரியம் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு வந்து நிறையாவே லாரன்ஸ் கிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் எதாவது செய்யணும். ஸோ லாரன்ஸ் என்ன நம்ம அந்த விவசாய குடும்பத்துக்காக என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக அவருக்கு நம்ம சப்போர்ட்டாக இருப்போம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் சப்போர்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த நல்ல காரியத்தை அத்தனை பேர் உருவணும். அது நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்குது. இந்த அளவுக்கு லாரன்ஸுக்கு வந்து பெரிய மனசு இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் அதாவது சாதாரணமாக சினிமாக்காரங்க வாங்கி தான் பழகப்பட்டிருக்காங்களே தவிர்த்து இந்த மாதிரி கொடுத்து நிறைய பேருக்கு வந்து மனசு வராது. அந்த மனசு லாரன்ஸ் இருக்குது. அவர் நீடு வாழணும். அவர் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் அவர் நிறைய உதவிகள் செய்வார். நாங்கள்லாம் அவர் கூட ஒற்றுமையாக இருக்கும், நாங்கள் கூட எல்லாம் ஒத்துழைப்போம்னு சொல்லி உங்களை சொல்லிக் கொள்கிறேன். மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டு மாஸ்டரை வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டராக பார்த்து, அதுக்கப்புறமா அவரை ஒரு ஹீரோவாக பார்த்து, இப்போ ஒரு ஃப்ரெண்டாக பார்த்து, அவர்கிட்ட நான் வந்து ஒரு சந்தோஷம் என்னன்னா, என்னை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன்கிட்ட கடவுள் சேர்த்தாருன்னு அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஸோ சக்தியும் நானும் சேர்ந்து உடனடியாக மாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னேன், மாஸ்டர் ஒரு 5 லட்ச ரூபா நான் கொண்டு வந்துடுறேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 5 லட்சம் எழுதும் போது இன்னொரு சைபர் எழுதலாமே எனக்கு ஆசை இருந்தது. பட் அங்கே பேங்க்ல பணம் இருக்காது, அதனால என்னால் எழுத முடியல. வருங்காலத்தில் நிச்சயமாக நம்மளாம் பண்ணுவோம். இது நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். எங்கள் இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர் இது வந்து கண்டிப்பாக செய்வாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தோணும். ஸோ நிச்சயமாக இது வந்து எங்கள் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த எத்தனையோ பேர் இதில் வந்து நிச்சயமாக கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. விவசாய குடும்பம் வாழணும், அவங்க தான் நம்மளுடைய முதுகெலும்பு. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை. ஒவ்வொரு வேளை ஒவ்வொரு சாப்பாடும் அவங்க வெயில்ல கரியாகி தான் நம்மளை வந்து ஏசி ரூம்ல உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அவங்க உடம்ப கரியாக்கி நம்மளை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வசனமா பேசுறது வேற, பட் உண்மை இதுதான். அப்படிப்பட்ட விவசாயிகள் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு தயவு செய்து எவ்வளவு வேணா செய்யுங்க, இது என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி தயவு செய்து நீங்க வந்து எதையும் மனசு தளர்ந்துடாதீங்க.
250 பேரோட இது நின்று போட்டோம். இதுக்கு மேல யாரும் அதை செய்யக்கூடாது, நீங்க செய்யவே கூடாது. இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த குடும்பங்களை காப்பாற்றுறதுக்கு யாரோ எங்கேயோ இருந்தோ ஒரு மாஸ்டர் ரூபத்துல ஒருத்தர் வந்திருக்காருன்னா அதை போல பல பேர் வருவாங்க. ஆனா நீங்க தைரியமா இருங்க. இந்த முடிவை எந்த விவசாயம் தயவு செய்து எடுக்காதீங்க. இதனுடைய தாழ்மையான வேண்டும்.